பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்பு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 14வதாக ஆளுகை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆம், சிலுவைக்கு பின்பு ஒரு மகிமையான ஆளுகையின் ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது அருள்நாதர் கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின் செல்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆளுகையின் ஆசீர்வாதம், ராஜரீக ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இதோ நம்மையும் அனுதினமும் தம்மைத்தாமே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றும்படியாக அழைக்கிற கர்த்தர். இதோ சிலுவையின் பாடுகள் அது தற்காலிகமானது. அது நாம் அனுபவிக்கின்றதான நெருக்கங்கள், துன்பங்கள் தற்காலிகமானது. சிலுவையை சுமந்து சிலுவையிலே ஜீவனை விட்ட கிறிஸ்துவானவர் உன்னதங்களிலே பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியாக சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவர்தாமே சபைக்கு தலையாக உன்னத தேவன் தந்திருக்கிறார். ஆம், அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று தீமோத்தேயு எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடுகளுக்கு பின்பதாக ஒரு ஆளுகை உண்டு, ராஜரீகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, மகிமை உண்டு. அந்த மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஆம், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவாடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு நாம் இப்பொழுது படுகின்ற பாடுகள் அது மகிமைக்கு ஏதுவாய், அந்த மகிமையின் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் நடத்திவிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே நாம் செல்கின்றதான நெருக்கங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. ஆம், 10 நாளில் உபத்திரத்தில் போடுவான், ஆனால் பின்பது ஒரு மகிமையான ஆசீர்வாதம் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன் பிள்ளைகள் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நித்திய ஜீவனை கொடுத்து நித்திய ஆசீர்வாதங்கள் நிரப்புகிற கர்த்தர். ஆம், தன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மகிமையான தேவாசீர்வாதம் அது யாரும் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆம், இந்த உலகத்தில் பாவத்தின் சம்பளமாக மரணம் வந்தாலும் கிருபையும் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பராலே ஜீவனை அடைந்து கொள்வார்கள் என்பது நிச்சயமாமே என்று அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தெரிவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே நம்மை தமது இரத்தத்தினாலே கழுவி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் நம்மை பாவங்கள கழுவி பிதாவுடைய சமூகத்திலே ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நிறுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ராஜரீக ஆசீர்வாதம், ஆசாரியர்கள் ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இரத்தத்தினாலே கழுவி பிதாவுடைய சமூகத்திலே ராஜாக்களை நிறுத்தும் பொழுது பிதாவாகிய தேவன் தமது ராஜ்யத்தையே தன் பிள்ளைகளுக்காக அவர் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கும் பொழுதே, மனிதனை படைக்கும் பொழுதே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடிய சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளுகையை தந்தார். ஆனால் பாவத்தின் காரணமாக ஆளுகை சாத்தானிடம் கடந்து சென்றது. மீண்டுமாய் அந்த ஆளுகை தரும்படியாக இதோ வேதத்தில் தெரிவிக்கப்பட்ட ஒரு பாத்திரமான யோசேப்பை அநேக பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும், சிறையின் அனுபவங்கள் வந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் அவர் மகிமையில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஸ்தானத்தில் உயர்த்தினார். ஆம், அவருக்கு ராஜரீக ஆசீர்வாதம் யோசேப்பு கொடுக்கப்பட்டது. நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ராஜரீக ஆசீர்வாதம். அதே போல தானியேலுக்கும் இதோ தானியேல் எத்தனையோ சோதனைகள் வந்தது. கைதியாக சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட, பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட தாவீதுக்கு அது ஒரு ராஜரீக ஆசீர்வாதம் காத்திருந்தது. பாபிலோன் மாகாணத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கும்படியான ஆசீர்வாதத்தை உன்னத தேவன் கொடுத்தார். ஆம், பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எத்தனையோ பாடுகள் வந்தாலும் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது தந்தருள்வார். ஆம், நீதியின் கிரீடம் அது ராஜரீக ஆசீர்வாதம். ஆம், நாம் ஆண்டுடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் அவருடைய வருகையிலே நாம் கலிகூர்ந்து மகிழும்படியான ஒரு சந்தோஷம் உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், பாடுகளோடு செல்லும் பொழுது நாம் அந்த சந்தோஷத்தை நினைவு கூறுவோம். நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ
அவனும் என்னோடு சிங்காசனத்திலே அமரும்படியாக அருள் செய்வேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிலுவை தியானத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ராஜ்ஜிய ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. மகிமையை காண பண்ணுவாராக. ஆமென், ஆமென். God bless you.